வெல்கம் டு ஜில்லியன் சினிமா. நம்ம ஜில்லியன் சினிமா ஷோல நான் தான் உங்க விஜய் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் வந்து ஒன்னு டைரக்டருக்கா இல்ல ஆடியன்ஸுக்கா இல்ல ஆக்டர்ஸ்க்கு அப்படின்னா படத்தை பார்த்தா தான் தெரியும். மேக்ஸிமம் நான் சொல்ல நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த கேம் சேஞ்சர் வந்து ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா சங்கர் தெலுங்குல டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரம்மாண்டம்னு தமிழ்ல நிறைய கொடுத்துருக்காரு. நம்ம சிவாஜில எடுத்துக்குவோம். அடுத்து அவரோட அசிஸ்டன்ட் அட்லி எடுத்தார் நண்பன், அவரை மாதிரி காப்பி பண்ணி நிறைய பிரம்மாண்டமா கொடுத்துருந்தாரு. இப்போ லாஸ்டா எடுத்த இந்தியன் 2 கொண்டு பார்த்தோம்னா எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த படம் ஸ்டோரி யாரோடதுன்னு பார்த்தோம்னா இவர் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரியை தான் வாங்கி சங்கர் பண்ணியிருக்காரு. மியூசிக் தமன் பண்ணியிருக்காரு. தமன் பண்ணதுனாலே நம்ம பழைய படங்களோட மியூசிக்ஸே நமக்கு திரும்ப காதல கேட்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சுட்ட தோசையை கொண்டு வந்தா இங்கே சுட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட பிஜிஎம் கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா நடிச்ச மாஸ் படம் இருக்குல்ல, தெறிக்குது மாசு, அந்த படத்தோட ஃபீல் தான் நமக்கு வரும். ஏன்னா அங்கங்க முழுக்க வந்து பிஜிஎம் சொல்லி அதை தான் முழுக்க தமன் இறக்கியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா தில் ராஜு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. படத்துக்குள்ள இப்போ வரும். படத்துக்குள்ளனா படத்துல காஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா ராம் சரண் அவரு கூட கைரா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ்லாம் கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் சமுத்திரகனி, எஸ்.ஜே. சூர்யா, ஜெயராம் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கவர் அவர் ஐஏஎஸ்ஆ மாறுறாரு. அதுக்கு திரும்ப மறுபடியும் பொலிட்டிஷியனா மாறுறாரு. ஸோ இந்த ஐஏஎஸ்ஆ இருந்து பொலிட்டிஷியனா மாறுறதுங்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் இடைப்பட்ட கேப்ல ஒரு மோசமான முரட்டத்தனமான ஒரு கரப்ஷன் நிறைஞ்ச ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான கதை தான் இது. ஸோ என்னதான் தமிழ்ல பல படங்கள் சங்கர் ஹிட் கொடுத்திருந்தாலும் சில படங்கள் தோல்வி கொடுத்திருந்தாலுமே அவர் பிரம்மாண்டம்னு எல்லா விஷயத்தையும் கொடுத்து நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா ஷார்ட்டா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும். ஃப்ரைட் ரைஸ்னா என்ன, சிக்கனு முட்டைக்கோசு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது தான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சங்கர் இந்த படத்துல என்ன பண்ணியிருக்காரு, தெலுங்கு படம் கேம் சேஞ்சர் அப்படின்றதுனால எல்லா படத்தையும் டோட்டலா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அந்த கலவை எந்த லெவலில் நம்ம மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு ஓப்பனிங் சீன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு ஃபைட் கொடுக்குறாரு. அதாவது ட்ரெயினை பிளாக் பண்ணி அதுல இருந்து இறக்க வச்சு ஒரு ஃபைட், அது முண்டா பண்ணியோட ஏற்றி கூட்டு போறாங்க. ஃபைட் முடிச்சு டேரக்டா ஹெலிகாப்டர்ல ஏறுறாரு. ஹெலிகாப்டர்ல விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு காஸ்டியூம்ல இறங்குறாரு. அங்கங்க டெக்னிக்கல் மிஸ்டேக், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையவே இருக்கு இந்த படத்துல. ஆனா விவரம் தெரியாதவங்க இதை பார்த்தா இவரு கமல் சொல்ற மாதிரி விவரம் தெரியாதவங்க பார்த்தா கையில காக்கா வலிப்புன்னு சாவியை கொடுத்துருவான்ற கதையா. விவரம் தெரியாதவங்க பார்த்தா இது சங்கர் படம்னு நம்ப முடியாது. ஏன்னா தெலுங்கு ரசிகர்களுக்கு முழுக்க ஏற்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ் ரசிகர்கள் விரும்பி பார்க்குற அளவுக்கு பெருசாவும் இல்லை இதுல. ஏன்னா பயங்கரமா ஹிட் கொடுக்குறேன், பயங்கரமா மாஸ் கொடுக்குறேன், பிரம்மாண்டம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் கொடுத்து படம் ஓரளவு ரொம்ப போர் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா போய் ஜாயிண்ட் ஆனிச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் எடுத்தோன்னா என்னோட ஹெலிகாப்டர்ல ஏறின ராம் சரண் திடீர்னு சைக்கிள்ல வராரு பார்த்தா அப்பா வந்து ராம் சரண் அதுல டபுள் ரோலா அப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து டியூவல் ரோல்ல பண்ணியிருக்காரு ராம் சரண் டியூவல் ரோல்ல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோல்ல பாத்தீங்கன்னா அதாவது அப்பா கேரக்டர், செகண்ட் ரோல்ல அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா கேரக்டர் ஸ்டார்டிங்ல ஒரு பேசக்கூடிய ஒரு புரட்சியாளர் போராட்டவாதியா காட்டியிருப்பாங்க. அவரு கொஞ்சம் திக்கி பேசக்கூடியவராக இருப்பாங்க. அவருக்கு பேச முடியாம இருக்கிறதுனால இன்னொருத்தர தன்னோட கேண்டிடேட்டா நிப்பாட்டு வர அந்த அரசியலுக்கு. ஸோ அந்த கட்சி தான் பெரிய கட்சியா வளரும். அந்த கட்சியில இப்போ வந்து எம்பியா காட்டியிருக்கிறது தான் இவர் எஸ்.ஜே. சூர்யாவை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கட்சியோட ஃபவுண்டரே ராம் சரணோட அப்பா அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுல அஞ்சலி பண்ணியிருக்காங்க. அஞ்சலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 2 சீன்ல காட்டியிருப்பாங்க அஞ்சலியை காட்டும்போது. ஏன்னா இப்ப செகண்ட் ஹாஃப்ல இந்த பிளாஷ்பேக் கேட்டதுக்கு அப்புறம் தான் அஞ்சலிக்கு வந்து தன்னோட பையன் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டைரக்டா பார்த்துருப்பாங்க அந்த ஆசிரமத்துல. அப்ப தன்னோட பையன் ஏன் தெரியாம போச்சு அப்படின்றதெல்லாம் நிறைய இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு. படத்துல அங்கங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருக்கு. லவ் சீன்ஸும் நல்லா காட்டியிருக்காங்க. பட் ஆனா அதுல பாட்டுல நல்ல பயங்கரமான பிரம்மாண்டம். அந்த பாட்டை பார்த்தோம்னா நமக்கு அன்னியன் படத்துலயோ இல்ல ஐ படத்துலயோ இப்ப நண்பன் படத்துலயோ அங்கங்க நடந்த எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து பிரம்மாண்டமா உள்ள திணிச்சிருப்பாங்க. ஸோ சங்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் மட்டும்தான். மற்றபடி ஸ்டோரி ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை. மேக்சிமம் எல்லாம் நார்மலா உள்ள ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா கொண்டு போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீட்னஸாக கொண்டு போயிருந்தா மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிற முறையில இருந்திருக்கும். இது மக்கள் ஏத்துக்காத வகையில இருக்குது. ஏன்னா எப்படின்னா எல்லாருமே ஒரு லாஜிக்கல் எதிர்பார்ப்போம். லாஜிக்கல் இல்லாமல் மாஸ், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாசும் இருக்கட்டும், ஒரு லாஜிக்கல் அங்கங்க மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்கும் மக்கள். என்ன ரொம்ப ஒரு படத்துல வந்து உண்மைத்துவத்தை யாருமே மேக்ஸிமம் எதிர்பார்த்து யாருமே பார்க்கறது கிடையாது. நம்ம படத்தை மேக்ஸிமம் பார்த்தோம்னா 3 மணி நேரம்
ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கா, இல்ல ஒரு 2.5 மணி நேரம் பாக்குற ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கா, ரொம்பவும் போர் இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்கு ரசிகர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மேல பாத்தீங்கன்னா கொட்டாய் வர மாதிரி ஆயிடுது. ஆனா படத்தை ஃபேமிலியோட போயிட்டு ஒரு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். தொடர்ந்து போய் தியேட்டர்ல பாருங்க படத்தை. இதுக்கப்புறமும் நம்ம அடுத்த படத்தோட ரிவ்யூல நம்ம உங்களை சந்திக்கலாம். திரும்ப அடுத்த படத்துல உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் டிகே. இது நம்ம அங்குசம் டிவி ஜிலியன் சினிமா.